நேற்று ஒரு பயங்கர சம்பவம் ட்ரெயினில் அரங்கேறி இருக்குங்க. அதாவது நம்ம சென்னை வரக்கூடிய ஒரு ட்ரெயின் ஆந்திர மாநிலம் நகரி பக்கத்தில் சிக்னலை சேதப்படுத்தி ஒரு கும்பல், ஆங்கிலத்தில் டெகாய்ட் என்று அழைப்பார்கள், கொள்ளையர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் உள்ளே ஏறியிருக்காங்க. இருட்டான நேரத்தில் உள்ளே ஏறிட்டு தூங்கிட்டு இருந்த பெண்களை அடித்து எழுப்பி அவர்கள் கழுத்தில் இருந்த நகை, கையில் இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் யார் தட்டி கேட்டாங்களோ அவங்களுக்கு பலமான அடிகள் விழுந்திருக்கின்றன. அந்த கும்பல் தப்பித்து சென்று விட்டார்கள். போலீஸார் தேடி வருவதாக தகவல். ஆந்திராவில் இது போல் எடுத்துக்கிட்டால் இந்த ட்ரெயின் கொள்ளை என்பது தொடர்கதையாக இருக்கும். இன்டர்நெட்டில் ஆந்திராவில் டெகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே நிறைய இருக்கும். நேற்று சென்னை வந்த ட்ரெயினில் கைவரிசை காண்பித்திருக்கிறதால் ரயில் பயணிகள் மத்தியில் ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். ரயிலில் நடக்கிற அசம்பாவிதத்தை தடுக்க சிசிடிவி கேமரா அதிகரிக்கணும், ஒவ்வொரு பொட்டிக்கும் அது பயன்படுத்தணும். அதை பார்க்கும் வகையில் சென்ட்ரல் மானிட்டரிங் ஸ்டேஷன் அதை கண்காணிப்பு உறுதிப்படுத்தணும். இது மேக்ஸிமம் பண்ணாலே 90% அசம்பாவிதம் தடுக்க முடியும். ரயிலேருந்து ரொம்ப குற்றங்கள் நடக்கிறதுனால துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்பு போடணும். மகளிர் கம்பார்ட்மெண்ட்டில் சேஃப்டி அலாரம் அது பொருத்தணும். இந்த கடுமையான தண்டனை இந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கடுமையான தண்டனை இருந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிற மாதிரி தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அடிக்கடி ஆந்திரா போய் வரும்போது இந்த மாதிரி இந்த சம்பவம் பார்த்துலேருந்து எனக்கு ஒரு பயமாக இருக்குது ட்ரெயினில் போய் வரத்துக்கு. வரத்துக்கு அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த சிஆர்எஃப் போலீஸு ட்ரெயினில் அடிக்கடி பாதுகாப்பாக ஃபோன் பண்ண உடனே வர்ற மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நகரிலிருந்து வர ட்ரெயின் இதில் கொள்ளையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்களும் ட்ரெயினில் போகிறோம் வரோம். இதே மாதிரி பாதிப்பு நாங்கள் வர ட்ரெயின்லேயே வந்தால் என்ன பண்ணுறது? ஒரு பெட்டிக்கும் ஒரு இதுக்கும் போலீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.